திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 28 நாட்களில் மட்டும் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய் ரொக்கம், 711 கிராம் தங்கம் பெறப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் உண்டியலை திறந்து எண்ணப்பட்டதில் 81,35,000 ரூபாயும், 700 கிராம் தங்கம் மற்றும் 276 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் பரம்பரை அறங்காவலராக உள்ள ராமமூர்த்தி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபடும் ராமமூர்த்தி தலைமையிலான குழுவை கலைக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். ராமநாதபுரத்தில் 6வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் மாணவர்களின் ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கிராமிய நடனங்கள் இடம்பெற்றன. இதேபோல் மயிலாடுதுறையில் 80 விற்பனை அரங்குகளுடன் புத்தக திருவிழா வெகு உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தரமற்ற நெல் விதைகளை வாங்கி விதைத்ததால் 40 மூட்டை கிடைக்க வேண்டிய இடத்தில் 10 மூட்டை நெல் கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் இது தொடர்பான புகார் மனுவை திரும்ப பெறுமாறு வேளாண் துறை அதிகாரிகள் சிலர் நெருக்கடி கொடுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடைந்த போதிலும் தமிழகம் மட்டும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் எந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படவில்லை எனவும் அவர் புகார் தெரிவித்தார். பொள்ளாச்சி உடுமலை சாலை பகுதியில் நடந்து சென்ற 2 பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலர் சபரிகிரி கைது செய்யப்பட்டார். வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர ஊர்தியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருத்தணியில் கஞ்சா போதையில் இருந்த 3 பேரை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சிலர் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கஞ்சா போதை நபர்கள் பிரதீஷ் என்பவரை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பியோடினர். அவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஆலோசனைக் கூட்டம் நாகூரில் நடைபெற்றது. நில உரிமையாளர்களிடமிருந்து சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும், உரிய விலை வழங்காதவரை நிலங்களை ஒப்படைக்கப் போவதில்லை எனவும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள நாகல் கிராமத்தில் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் சரிவர செய்யாததால் பசுமாடுகளும் போட்டியில் பங்கேற்க செய்யப்பட்டதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். அரியலூர் தூய லூர்து அன்னை தேவாலய தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வான வேடிக்கை, சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் காட்டுத்தீ ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் முதுமலை தெப்பக்காட்டிலிருந்து மசினக்குடி செல்லும் முதன்மை சாலையின் இருபுறமும் 10 மீட்டர் அகலத்துக்கு செயற்கை தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.